கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. மேல ஏறானுங்க பாருங்க, இங்கிருந்து ஸ்டெப்ல ஏறானுங்க பாருங்க, அசால்ட்டா இருக்கு பாருங்க. ஒரு 34 நாள் பப்பி மாரி ஆகுது. குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆமா ஆக்டிவ்னஸ் எப்படி இருக்குது பாருங்க. 33 நாள் 34 ஆயிடுச்சு இன்னையோட பாத்தீங்கன்னா. கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் கிட்டதான், உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்துடலாம் நம்ம ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா. ஏன்னா ரொம்ப கிட்டதான். இப்போ நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதவரத்துல இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாதாவர் தான் வந்திருக்கோம். நம்ம வெங்கட் வீட் பிரதர் தான் வந்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ கோல்ட் டூர்னா பிரதர் தான். ஸோ பெஸ்ட் ப்ரைஸை தருவார், நல்ல குவாலிட்டி தருவார், ஓன் ப்ரீடிங் ப்ளஸ் அவரோட கிளைண்ட் பப்பீஸ்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் 3 பிளேஸில் இருக்குது பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. மாதாவரத்தில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா கூடுவாஞ்சேரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குறுக்குப்பேட்டை அந்த சைட்லாம் வச்சிருக்காரு. ஸோ இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல இட்டாச்சோட பப்பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நல்லா டார்க் கலர் பப்பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஹாய் பிரதர், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம நேம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ், நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மாதவரத்தில் இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்பீஸ் வந்து மோஸ்ட்லி இங்கே தான் ப்ரோ நம்ம வைக்கிறது. ஏன்னா இங்கே வந்து ஏன்னா நம்ம சென்னைக்கு கொஞ்சம் சென்ட்ரலில் இருக்கிறோம். ஏன்னா அவுட்ரு வந்து சில பேர் வந்து வரத்து கஷ்டப்படுறாங்க. இந்த கூடாஞ்சேரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சென்னையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகுது இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. ஏன்னா குளத்தூர்லேருந்து கொஞ்சம் கிட்ட தான், உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்துடலாம் நம்ம ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரொம்ப கிட்ட தான். இப்போ நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவரத்தில் இருக்குது. லொக்கேஷன் அனுப்பிச்சு விடுவோம், நீங்கள் வராமல் இருந்தால் லொக்கேஷன் அனுப்பிச்சு விடலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற பப்பி பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் லாஸ்ட் கலரே இதுதான் பார்த்தீங்கன்னா. டார்க் காப்பர் ரெட் சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப ப்ரௌன் கலர்ல இருக்கும். இந்த பேட்ச் இருக்குது. இப்போ நீங்க எங்கேயுமே இந்த கலர் பார்க்க முடியாது. சும்மா கோல்டு கலர் சொல்லுவாங்க, ஆனா கோல்டன் ரிட்ரீவர் லாஸ்ட் கலர் இதுதான் ப்ரோ. இந்த இந்த உடம்புல இருந்து இயர்ல இருந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப டார்க்கா இருக்கும். இன்னும் டார்க் ஆகும் ப்ரோ. பப்பீஸை பொறுத்த வரைக்கும், கோல்டன் ரிட்ரீவர் பொறுத்த வரைக்கும் நீங்க பப்பியில் எடுக்கிற கலர் இருக்காது. அது வளர்றது அதிகமாக தான் தவிர கம்மியாக ஆகாது. இப்போ இந்த பப்பியே இந்த கலர் இருக்குன்னா இப்போ வளரும் போது உங்களுக்கு ஃபுல் ப்ரௌன் கலர்ல இருக்கும். இப்போ நீங்க இருட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டாக் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு டார்க்கா இருக்குன்னு பாத்தீங்க. பாக்குற பாத்தீங்கன்னா அது இவன் தான். இவனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆள் தான் இவன். இவன் நேம் பாத்தீங்கன்னா இட்டாச்சி கோல்டன் பெட்ஸ். ஆமா இவன் பப்பி தான். இது பாருங்க, சேம் ஃபாதர் கலர், அப்பா மாதிரியே இருக்கும் குட்டி. சேம் பப்பி உங்களுக்கு அப்பா மாதிரி வரும், லுக் வைஸும் சரி கலரும் சரி. உங்களுக்கு அமெரிக்கன் ரிட்ரீவர் டார்க் ரிச் கோல்டு. இந்த பப்பீஸை பத்தி நான் சொல்றேன் ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா. பையன் இல்ல ப்ரோ, இது பொண்ணு ப்ரோ. இது ஃபீமேல் பப்பி. ஆனா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்குது. மொத்தம் ஒரு 5 பப்பி இருக்குது ப்ரோ. இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா 5 பப்பி டாக் டேன்ல இருக்குது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 34 டேஸ் ஆகுது பப்பி. 34 டேஸ் ஆகுது. ஹோம் ஃபுட் சாப்பிடும், ட்ரை ஃபுட் சாப்பிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பழக பார்த்துட்டேன். சிக்கன் கூட பழக பார்த்துட்டேன். சிக்கன்லாம் லைக் பண்ணி சாப்பிடும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ்லயே பாத்தீங்கன்னா ஹோம் ஃபுட்ல பழக பச்சிடும் பிரதர். உங்களுக்கு ஹோம் ஃபுட் வந்து எதுக்கு நம்ம பழக பார்த்தோம்னா, கிளைண்ட் வீட்டுக்கு போனா எல்லாமே சாப்பிடணும். ட்ரை ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 டைம் கொடுத்துட்டு 1 டைம் ஹோம் ஃபுட் கொடுக்க சொல்லுவேன் நான். அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லுவோம் 10 டேஸ் கழிச்சு. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஃபுட்டை மாத்திக்கலாம். உங்களுக்கு குவாலிட்டியில நம்ம கிட்ட கேரண்டி 100% கேரண்டி கொடுக்கலாம் குவாலிட்டிக்கு. எப்பவுமே நம்ம சொல்றது அதுதான். என்ன ரீசன்னா நம்ம கிட்ட எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஓன் பிரீடு, எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. பப்பி ஒரிஜினல். பேரண்ட்ஸை பார்க்கலாம், வந்தீங்கன்னா நேரில் விசிட் பண்ணலாம். ஏன்னா எப்படி இருக்காங்க பாருங்க, எல்லாருமே பாருங்க எப்படி இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபேன் கூட வச்சிருக்க மாட்டோம். அடிக்கிற சம்மருக்கு நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா சூட் ஆகும். ஏன்னா கிளைமேட் ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரோ, முக்கியமானது அதுதான். ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு எதுக்குன்னா, நம்ம வந்து எதுக்கு இந்த செடிலாம் வச்சீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு. உங்களுக்கு நம்ம லுக்குக்கோசம் வைக்கல, கூலிங்கா இருக்கும். நம்ம பிளேஸ் இருந்தால் கூலிங்கா வச்சிருப்போம். ஆமா இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தி செடி தான் ப்ரோ இருக்கும், புரியுதுங்களா. அதனால அதுக்குதான் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணது இவங்களுக்கோசம் தான். இவங்க தான் மெயின் பாத்தீங்கன்னா. ஏன்னா ரொம்ப நம்ம பெட்ல ஒரு எதனாலனா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பப்பி எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணோம். அதுக்கேற்ற லொகேஷன் வேணும். ஏன்னா ஹீட்டா இருந்தா ப்ரீடிங் ஆகாது, அது நான் சொல்லிடுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பப்பி நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட் பிரைஸ் நம்ம தான் தரப்போறோம். ஏன்னா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேட்டு வராங்க. இந்த என்ன ஒரு 25,000 சொல்றாங்க, நீங்க என்ன ஒரு கம்மியா சொல்றீங்க, என்ன ஒரு குவாலிட்டி கம்மியா கேக்குறாங்க. அதாவது நம்ம ப்ரீட் பண்ணி தரோம். நம்ம ப்ரீட் பண்றதுனால உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ் தரோம். எல்லாருமே ப்ரோ பேசிக்னா நம்ம கிட்ட 13 தான் பழைய ரேட்டு. நம்ம எத்தனை 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் பாத்தீங்கன்னா 13,000 ஃபீமேல் பப்பி. அந்த ரேட்டு இப்பயே நம்ம கிட்ட கிடைக்கும். 13ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 13 நார்மல் இருக்கு ப்ரோ. கலர் வேரியன்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் மாறும் உங்களுக்கு. ஹையஸ்ட் பிரைஸ்னா நம்ம கிட்ட 25-30 வரைக்கும் இருக்கு ப்ரோ. இருக்கு ஓகேவா. கலருக்கு கேசியை போட்டு தந்துருவோம். அதெல்லாம் உங்களுக்கு நீங்க டாக் ஷோ பண்றதா கேசியை போட்டு தந்துடலாம் உங்களுக்கு. ஆமா கேசியை போட்டு தந்துடலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி வீட்டுல பெட்டா அவ்வளவு கேசி தேவையில்லை, ஓகேவா. நீங்க எல்லாமே நம்ம கைடன்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் குத்துருவோம் ப்ரோ. நம்ம சும்மா நம்ம பப்பி இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கால் பண்ண எடுக்க மேல அப்படிலாம் கிடையாது. நம்ம ஃபுல் ஒர்க்கே நம்மளுக்கு இதுதான். அதனால நீங்க எப்போ வேணா கால் பண்ணலாம். அதுக்கு நைட்ல ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கால் பண்ணா நம்ம கஷ்டமா இருக்கும்.
10 to 11 o'clock நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அப்படி ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்க கால் பண்ணா எடுப்போம் நம்ம. ஒரு பப்பி தான் இருக்கா? இல்ல ப்ரோ, காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் பப்பீஸ் இருக்கு. இன்னும் 5 பப்பி இருக்குது ப்ரோ. மொத்தமா காமிக்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்க ப்ரோ. கம்மியா இருக்காங்க பப்பீஸ்லாம். ப்ரோ பப்பி எப்படி குவாலிட்டியா இருக்குதா ப்ரோ? நல்லா ஹெல்தி ஆக்டிவா இருக்காங்க. நல்லா ஹெல்த்தியா இருக்கும் பப்பி பாத்தீங்கன்னா. உங்களுக்கு நம்ம ஏன் இந்த ஹெல்த்தி நம்ம 100% கேரண்டி கொடுக்குறோம்னா, பப்பி நீங்க வந்து ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். ப்ளே பண்ணணும், நல்லா ஃபீடிங்கும் நல்லா எடுக்கும் ஃபுட்டும். 33 டேஸ் நல்லா ப்ளே பண்றாங்க ப்ரோ. நல்லா அது வந்து ஃபீடிங் அது மாதிரி ப்ரோ. நம்ம மதர் மில்க் நல்லா நம்ம கொடுக்கறதுனால நல்லா குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. மதர் மில்க் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா மதரை பாத்துக்கிறோமோ பப்பீஸ் அந்த அளவுக்கு நல்லா சைஸ் வந்துருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் இது ரெடி ஆயிடும் ப்ரோ. மொத்தம் 4 பேட்ச் இருக்குது நம்ம கிட்ட. 4 பேட்ச் அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுவாங்க. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. லைட் ஒயிட் அந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா கலர்ஸும் கிடைக்கும் ப்ரோ. ஆமா இட்டாச்சி பப்பி இந்த பேட்ச் இருக்குது. இன்னொரு பேட்ச் இட்டாச்சி பப்பி இது ப்ரோ. ஆனா கலர் வந்து கொஞ்சம் கோல்டு கலர்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா மாரி வந்து இது பாருங்க, இதெல்லாம் ஃபாதர் மாரி வரும் உங்களுக்கு. இது ஒரு ஃபீமேல், இது ஒரு ஃபீமேல் பப்பி. நல்லா ஹெவியா இருப்பாங்க பப்பி. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா டெடி பேர் மாரி இருக்கும். ஒரு கிட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும். ஏன்னா நிறைய எல்லாருமே டாக்ஸ் பயப்படுறவங்க கூட இந்த டாக் வளர்க்கலாம். ஏன்னா கடிக்காது. கடிக்காத பிரீடு. நீங்க வந்து யார் வேணா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பத்தியா விளையாடலாம் நீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பிரீடு, நல்ல ஒரு நாலேஜான பிரீடு. இது ரொம்ப இது ஆர்ஜின் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து பிரதர். இது ஆர்ஜின் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. இதை உருவாக்கப்பட்டது வந்து இந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹண்டிங் பண்ணுவாங்க. அப்ப வந்து பல்லு படாம எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தான் அந்த ரெட்ரைவர், இந்த கோல்டன் ரெட்ரைவர் நேமே பாத்தீங்கன்னா. அதனால வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கிட்ட நம்ம வந்து எப்படி ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும் எல்லாமே தெரியும். இதுக்கு ஒரு பாய்லாம் நம்ம வெறும் முட்டையை கொடுத்தா கூட அது உடையாம வச்சிருக்கோம். ஒரு மெச்சூர்டான டாக். அந்த அளவுக்கு ஒரு நாலேஜான பிரீடு இந்த கோல்டன் ரெட்ரைவர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அதுவே பயப்படுறதுன்னா கடிச்சிட போது பயப்படுறாங்க. கிட்ஸை கடிச்சிட போது அது பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா நீங்க தைரியமா இந்த பிரீட் வாங்கிக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓனருக்கு கரெக்டான பிரீட் இது நீங்க சூஸ் பண்றது. ஏன்னா நீங்க இப்ப வந்தீங்கன்னா கூட யாரா இருந்தாலும் அடல்ட் கிட்ட விளையாடலாம். வாயில கை வச்சா கூட எதுவும் பண்ணாது ப்ரோ. நான் இல்ல நீங்க வச்சாலும் சரி, யாரு புதுசா யாராவது வச்சா கூட எதுவும் பண்ணாது. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜான பிரீடு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஹியூமன் கிட்ட நல்லா ஒரு ஹியூமனை கவர் பண்றாங்க ப்ரோ. இந்த பிரீடு நல்லா விளையாடி கவர் பண்றாங்க. ஒரு மாதிரி முகத்தை வந்து நீங்க வளர்க்க இது கண்ணு ரியாக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவைப்படும். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான பிரீடு, நல்ல ஒரு நாலேஜான பிரீடு. உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப தேவைப்படாது ப்ரோ. ஸ்பேஸே தேவையில்லை இந்த பிரீடுக்கு. அபார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல் வீடு, நீங்க வந்து ரெண்டல் வீடு எல்லாருக்கும் சூட் ஆகும். அதான் சொல்றேனே, இப்ப இத்தனை டாக் இருக்குது உள்ள. யாருன்னா கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க வந்து சும்மா ஒரு அலர்ட் அவள் தான். ஏன்னா வந்து அலர்ட் பண்ணும். மற்றபடி அட்டாக் பண்றது, இந்த தேவையில்லாம குலைக்கிறது, இந்த சும்மா கத்தினே இருக்கிறது, இந்த ரோட்ல ஸ்ட்ரீட் டாக் மற்ற டாக் குலைச்சா இந்த டாக் திருப்பி நம்ம குலைக்கிறது, அந்த மாதிரிலாம் வரவே வராது. எதுவுமே சவுண்ட் தான் மற்றவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்னா பக்கத்துல மற்ற யாராவது டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது ப்ரோ. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜான பிரீடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 25 டாக் வச்சிருக்கோம். அடல்ட் 3 ஃபார்ம்ல இருக்குது. நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க கூட சேர்ந்து. நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் இல்லாமலாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். தனியாலாம் ரொம்ப கஷ்டம் பண்றது. தனியாலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி சப்போர்ட். இவங்க ஃபுட்டு வைக்கிறது பாத்தீங்கன்னா பப்பிக்கு நான் பார்த்துப்பேன். அடல்ட்டுக்கு வீட்டில் வைப்பாங்க ஃபுட்டு, மாறி மாறி வைப்போம் நாங்கள் ஃபுட்டு. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பிரீட்னால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். எனக்கு இத்தனை டாக் நான் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமே தெரியாது ப்ரோ எனக்கு. ஏன்னா ஒரு இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் அதுதான் பழகிச்சு ப்ரோ நம்மளுக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இந்த டாக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சும்மா எதுவுமே வராது ப்ரோ. ரொம்ப நீட்டா வச்சிருப்போம் நம்ம. ஏன்னா பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்பீஸை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். இப்போ உங்களுக்கு எதுக்கு நான் டிவார்மிங் பண்ணி தரேன்னா, உங்களுக்கு கிளைண்ட் வீட்டுக்கு போனா கூட ரெஸ்ட் ரூம் போனா எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ரொம்ப நீட்டா இருக்கும். ப்ரொசீஜரா கொடுப்போம் ப்ரோ. இப்படிதான் பப்பி தரணும்ட்டு. நம்ம வந்து டிவார்மிங் எல்லாம் வந்து 45 டேஸ் ப்ரோ. பூஸ்டர் வந்து 45 டேஸ் தான் போடணும். பப்பி டிபி 30 நாள்ல போடணும் உங்களுக்கு. நம்ம வந்து பப்பி டிபி வந்து 2 இது ப்ரோ. பப்பி டிபிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதர் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தா உங்களுக்கு வந்து பப்பி டிபி போட்டு தரலாம். ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியான ஃபீமேல். வேக்சின், ப்ராப்பர் வேக்சின் ப்ரோ எல்லாருக்கும். இப்பதான் வேக்சின் முடிஞ்சதே இவனுக்குலாம். இந்த பாருங்க, இவனெல்லாம் பாருங்க எதுவுமே பண்ண மாட்டான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதுதான் இவ்வளவு பேர் இவனை கவர் பண்றது. இவனை வந்து பயங்கரமா கவர் பண்ணி வச்சுக்கிறான். பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலருக்கோசம் பிரைஸ் மாறும் ப்ரோ. ஒரு கலருக்கோசம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் டேன், உங்களுக்கு நல்ல காப்பர் கலர்ல வரும். இது வந்து மேல். இவன் வந்து 16,000 வரும் மேல். இந்த ஃபீமெல்லாம், இந்த காப்பர் கலர் ஃபீமெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீமேல 16,000 வரும். டார்க் டேன்ல மேல்லாம் பாத்தீங்கன்னா 20 வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் தரோம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 13 இருக்குது நம்ம கிட்ட ஃபீமேல் பப்பி. மேல் வந்து 16 ஸ்டார்ட் ஆகுது. 13, 14 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ப்ரோ.
எல்லாமே கலர் கோசம் தான் ப்ரோ. கலர்னால உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கலரு குவாலிட்டிலாம் எல்லாம் சேமா தான் ப்ரோ இருக்கும். கலர் கோசம் உங்களுக்கு மாறும். ஏன்னா ரேர் கலர். நிறைய பேர் டார்க் கலர் சொல்லுவாங்க, ஆனா இதை தான் டார்க் சொல்லுவாங்க. அதை பாருங்க, இது இந்த கலரே டார்க் சொல்லுவாங்க, ஆனா இது வளர்ந்தா டார்க்கா தான் வரும். இது இந்த இயர் கலர் வந்துடும் உங்களுக்கு, நல்லா ப்ரௌன் கலர் தான் இருக்கும். ஆனா ரொம்ப காப்பர் கலர் தான் இதுதான். இந்த லாஸ்ட் கலர் சொல்லுவாங்க, ரெட் வர லாஸ்ட் கலர் இதுதான். ரொம்ப ரேட் அதிகமா சொல்லுவாங்க எல்லாரும் வெளியே. நம்ம எல்லாம் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வளர்க்கணும். ஜஸ்ட் 16,000 தான் இது. இந்த ஃபீமேல் பப்பி வேணா 16,000 இப்போ இருக்குது. வேணும்னா உடனே புக் பண்ணிக்கணும், ஏன்னா திருப்பி கேட்டா கிடைக்காது. 4 பேட்ச் இது. ஆனா இந்த கலர் இந்த பேட்ச் ஒட்டி தான் போகுது. இந்த டார்க் கலர் நம்ம இப்ப இருக்கிறோம். ஒரு லொகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மாதவரம் ப்ரோ. நான் லொகேஷன் அனுப்பிச்சு விடுவேன் உங்களுக்கு, நீங்க நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருந்தா நீங்க வீடியோ கால்ல வர முடியலனாலும் வீடியோ கால்ல பார்க்கலாம். நான் வீடியோ அனுப்பிச்சு விடுவேன், கரெக்ட் வீடியோ அனுப்பிச்சு விடுவேன், தெளிவா இருக்கும் வீடியோ உங்களுக்கு. நீங்க நேரில் வந்து விசிட் பண்ண முடியலாம், வீடியோ கால்ல பார்க்கலாம், இல்லை வீடியோ அனுப்பிச்சு விடுவேன். வெளியூர் இருந்தா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு. ஆனால் டிரான்ஸ்போர்ட் சேஃப் அண்ட் டெலிவரி. பப்பி உங்க கைக்கு வந்து சேர வரைக்கும் நம்ம பொறுப்பு தான், அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க கைடன்ஸ் வெளியூர்ல கைடன்ஸ்லாம் இருக்குமா நினைக்காதீங்க, எப்பவுமே நீங்க கால் பண்ணலாம். நீங்க எந்த ஊரா இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், சேஃப் அண்ட் டெலிவரி. நம்ம வீட்டுல வளர்க்குற மாதிரி கிளைண்ட்டுக்கு நான் பப்பி கொடுப்பேன். மேட்டிங் நம்ம பண்றோம் பிரதர். நம்ம கிட்ட மேல் இருக்குது, இட்டாச் இருக்கிறான், கேஷ் மேட்டிங் தான் பண்றோம் மோஸ்ட்லி நம்ம. உங்களுக்கு மேட்டிங் வேணா நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீமேல் நீங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க, நம்ம கிட்ட வந்து 5 அடல்ட் இருக்குது ப்ரோ. ஒயிட் இருக்குது, கோல்டு இருக்குது, காப்பர் கலர் இருக்குது. மோஸ்ட்லி இவனை தான் ப்ரோ கேட்பாங்க, இட்டாச் தான் கேட்பாங்க மேட்டிங்கு. அவன் நல்லா ஒரு பொடிசிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. குட்டியோட இருக்குது ப்ரோ மேல். நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மேல இப்ப ரெடி பண்ணிக்கிறேன், அது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ அவன் வந்து கரெக்டா இப்பதான் 5 மந்த் ஆகிறான். சூப்பர் குவாலிட்டி அவனும். அவன் நம்மளோட பெட்லைன்ல வந்து வந்தா நிப்பாட்டி வச்சுக்கிறோம், நல்ல பெட்லைன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அவனை. போர்டிங் பண்ணலாம் பிரதர். நம்ம கிட்ட பப்பி வாங்கினீங்கன்னா 3 இடத்துல போர்டிங் பண்ணலாம். அதுனா செங்கல்பட்டுலன்னா நீங்க திருக்கல் கொண்டாங்க லொகேஷன் இருக்குது, அங்க நீங்க பண்ணிக்கலாம், போர்டிங் விட்டு போகலாம். நீங்க அந்த சைட்ல பப்பி வாங்கினா கூடாஞ்சேரியில போர்டிங் இருக்குது, அப்புறம் இந்த மாதவரத்துல போர்டிங் இருக்குது. ஆனா போர்டிங் சர்வீஸ் நீங்க பப்பி வாங்கினீங்கன்னா நீங்க ஊருக்கு போறேன் நம்ம பப்பி வளர்க்க முடியுமானா நீங்க யோசிக்காதீங்க, நீங்க தாராளமா வளர்க்கலாம். நீங்க 3 லொகேஷன் இருக்குது. 3 லொகேஷன்லயும் சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க சென்னை விட்டு அவுட் வெளியே போனாலும் லொகேஷன் இருக்குது, அங்கேயே நீங்க போர்டிங் விட்டு போகலாம். போர்டிங் சார்ஜ் வந்து நான் அப்படின்னு நான் சொல்றோம், டேக்கு வரும் உங்களுக்கு கம்மியாக தான். நம்ம கிட்ட பப்பி வாங்கினாலும் சரி, நீங்க வெளியில இருந்தா டாக்ஸ் வந்தாலும் சரி. ஆனா நம்ம பண்றது ஃபுல்லா கோல்டன் ஒண்டி தான் போர்டிங் பண்றோம். ஏன்னா போர்டிங் எது நான் கோல்டன் ரெட்ரீவர் எடுக்கிறேன்னா இது வந்து கேரக்டர் ஃப்ரெண்ட்லி ப்ரீடு, செட் ஆயிடுவாங்க இவனுக்குள்ள. வேற ப்ரீடு வந்து செட் ஆகாது. அதனால வந்து நம்ம ஃபுல் அண்ட் கோல்டன் ஒண்டி நான் போர்டிங் எடுக்கிறோம். நம்ம கூட சென்னையில பப்பி எடுத்தீங்கன்னா 3 இடத்துல லொகேஷன் எடுத்து நீங்க போர்டிங் விட்டுக்கலாம். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072431340 ப்ரோ.